இந்த க்ஷேத்திரத்தே ஆசிரிமா திருமாலிடும் சோலமலை கள்ளழகப் பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திர மாசத்தில் உற்சவம் கண்டருளுகிறார். 3 நாள் உற்சவம் உள்ளூர்ல நடக்கும். மேல 4வது நாள் உற்சவத்தன்னைக்கு புறப்படுறார். ஆங்காங்கு மண்டகப்படியெல்லாம் கண்டருளி மதுரை நகரத்துக்கு வந்து சேருகிறார். வைகை ஆற்றங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆத்துல இறங்கிறது ஊரே ஸ்தம்பிச்சு போடும். அத்தனிடத்துல லட்சமா ஜனங்கள். ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்றும் வரவே வராது. எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பா. சூர்ணப்பொடி, நெய், பால், தயிர், மோரு, பச்சை பொடி, சிவப்பு பொடி, மஞ்சள் பொடி, ஒத்தர் பேர்ல ஒத்தர் அடிச்சுட்டு கையில குழல்ல வந்து அந்த எண்ணெயை பெருமாள் பேர்லாம் அடிப்பா. இப்படி ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் என ஆச்சரியமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் காலை வெயிலோட ஆற்றில் இறங்குகிற பிரகரணம். அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு வந்து போவதாக இப்ப சேர்க்கப்பட்டது. அந்த நாள்ல மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாசம். இந்த பெருமாள் எழுந்தருள் இருந்தது சித்திர மாசம். சைவ வைணவ ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து 2 உற்சவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு இருக்கிறார்கள். ரொம்ப நன்னா நடக்கிறது. இப்போ அத்தனை ஜனங்களும் வந்து ஆத்துல எப்ப இறங்குவார்னு பார்த்து சேவிச்சுட்டு போறாளோ இல்லையோ, பௌர்ணமி அன்னு ஆற்றில் இறங்குகிற அத்புதோத்சவம். இந்த திவ்யதேசத்துக்குத்தான் ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் 100 தடா வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல ராமானுஜர் வந்து சமர்ப்பித்தார். இப்பவும் வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கிறவா இருக்கா. ஆக ஆண்டாள் 100